இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முக்கோணிகளின் எண்ணிக்கையை கணித்தல். முதலாவதாக ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கொள்வோம். இதில் ஒரு முக்கோணம் தான் இருக்குது. ஓகே, அடுத்ததாக இப்படி ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்வோம். அதாவது ஒரு முக்கோணம், அதோட உச்சியில இருந்து நிலைக்குத்துக்கு ஒரு கோடு வரையப்பட்டிருக்கு. இந்த முக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை முக்கோணங்கள் இருக்குங்கிற எண்ணிக்கையை காண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த முக்கோணம் அதன் அடியிலிருந்து இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஸோ 1, 2. இப்போ இதை என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ஒன்றையும் இரண்டையும் நம்ம கூட்டும் போது இதற்கான விடை கிடைக்கப்பெறும். அப்போ இதுக்கான விடை எத்தனை? 3ஆக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுக்காக நம்ம ஒரு ஈக்குவேஷனையும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது n bracket n சக 1/2, அதுக்கான ஈக்குவேஷன் இதுதான். இந்த ஈக்குவேஷனில் எண்ணுக்கு நம்ம எத்தனை போடணும்னு சொன்னால், எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற நம்ம பார்த்தோம் இல்லையா, 1, 2 பகுதிகள். ஸோ அந்த 2 தான் நம்ம போடும். இப்போ 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தால் 3. அப்படியாக எண்ணுக்கு நம்ம அதை போடுவதன் மூலமாக இதுக்கான விடையை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இதில் எண்ணுக்கு பதிலாக 2 போடுவோம். ஸோ 2 bracket 2 சக 1/2, இதுக்கு 3 விடை கிடைக்கப்பெறும். ஓகே, நம்ம இப்படி செய்வதை விட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செய்கிறதா இலகுவானதாக இருக்கும், மிகவும் இலகுவானதாக இருக்கும். சமன்பாடு ஈஸியாக என்று நினைக்கிறவங்க சமன்பாடையும் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த படத்தை பாருங்க. இது அடியிலிருந்து எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு? 1, 2, 3. அப்போ 3ன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? 1 சக 2 சக 3. அப்போ இதோட மொத்தம் 6ஆக இருக்கும். அப்போ இந்த உருவத்தில் இருக்கிற மொத்த முக்கோணிகளின் எண்ணிக்கை 6. இதுக்கு நம்ம அந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தலாம். அப்போ எண்ணுக்கு பதிலாக எத்தனை பயன்படுத்துவோம்? 3. அப்போ 3 போட்டோம்னு சொன்னால் அதுவும் விடை 6ஆகத்தான் வரும். ஓகே, அடுத்த படத்தை பாருங்க. இதில் அடியிலிருந்து 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதே மாதிரி 1, 2, 3, 4 போடுவோம். ஸோ 1 சக 2 சக 3 சக 4, இதோட விடை 10. அப்போ இந்த உருவத்தில் இருக்கிற மொத்த முக்கோணிகளின் எண்ணிக்கை 10ஆக இருக்கும். இதே மாதிரி நம்ம ஈக்குவேஷனை பயன்படுத்தி செய்யும் போதும் விடை 10ஆக வரும். ஓகே, நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நாம் பயன்படுத்தி இந்த முக்கோணிகள் எண்ணிக்கையை காணலாம். அடுத்தது படத்தை பாருங்கள். இந்த உருவம் நம்ம ஏற்கனவே பார்த்தது உச்சியிலிருந்து நிலைக்குத்துக்கு என்ன செய்யப்பட்டிருந்துச்சு? ஒரு கோடு வரையப்பட்டு முக்கோணங்களாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. இது ஒரு முக்கோணத்தின் 2 பக்கங்களையும் சேர்த்து கோடு வரையப்பட்டிருக்கு. இப்போ இந்த உருவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு முக்கோணம், இவ்வாறு ஒரு முக்கோணம் சொல்லி மொத்தமாக 2 முக்கோணங்கள் இருக்குது. இது இலகுவாக நம்ம சொல்லிட முடியும். அடுத்த முக்கோணத்தை பாருங்கள். இதை நம்ம எண்ணி கண்டுபிடிக்க முடியும். சில வேளை என்ன செய்யும், நமக்கு குழப்பமாக இருக்கும். ஏற்கனவே எந்த முக்கோணத்தை எண்ணினோம் அப்படிங்கிற குழப்பம் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு முறை இருக்குது. எப்படின்னு சொன்னால், நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ எத்தனை அடியிலிருந்து எத்தனையாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பாருங்கள், கீழே இருந்து இதில் 1, 2ஆகவும் இந்த கோட்டின் வழியாக பார்க்கும்போது 1, 2ஆகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதை என்ன செய்யணும்னு சொன்னால், 1 சக 2 எகாயின் இது 2ஐயும் 1 சக 2 கூட்டினோம்னு சொன்னால் மொத்தமாக 6 வரும். ஓகே, இந்த உருவத்தில் இருக்கிற மொத்த முக்கோணிகளின் எண்ணிக்கை 6. இதுக்கும் மேலே பார்த்த மாதிரி ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. அது என்னென்னு சொன்னால், nm bracket n சக 1/2. அப்போ இதில் என்னங்கிறது என்னென்று சொன்னால், ஏற்கனவே பார்த்தோம் அது மாதிரி அடியிலிருந்து எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள், 1, 2 இல்லையா. ஸோ n 2ஆக இருக்கும். அடுத்தது mங்கிறது என்னென்னு சொன்னால், அதில் வந்திருக்கிற வரிசைகள் பாருங்கள், 1, 2. அப்போ n இந்த உருவத்தை பொறுத்த வரைக்கும் 2, m-ம் 2. அப்போ நம்ம n-க்கும் m-க்கும் 2 பிரதியிட்டு இதுக்கான விடையை கண்டோம்னு சொன்னால் 6 தான் விடையாக வரும். ஓகே, இப்படியும் செய்யலாம், நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரியும் செய்யலாம். அப்போ அடுத்த உருவத்தை பாருங்கள். இதில் அடிப்பகுதிகள் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு, வரிசையாக 3 வந்திருக்கு. அப்போ இது எப்படி செய்யலாம்னு சொன்னால், நம்ம ஈஸி மெத்தடில் அடிப்பகுதியிலிருந்து 1, 2, இந்த வரிசையில் 1, 2, இந்த வரிசையில் 1, 2. இப்போ மொத்தமாக நம்ம இந்த இலக்கங்களை கூட்டினாலும் இந்த உருவத்தில் மொத்தமாக எத்தனை முக்கோணிகள் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்,
ஈக்குவேஷன்லேயும் போட்டு காணலாம். இப்போ பாருங்கள் 1 சக 2 1 சக 2 1 சக 2 ஈக்குவல் எத்தனை 9 இருக்கும். இதே மாதிரி நம்ம ஈக்குவேஷனில் போடும்போது n எத்தனை 2 தான். m வந்து 3 இல்லையா, 3 வரிசை இருக்குது. அப்போ இதை நம்ம பிரதியிட்டாலும் விடை வந்து 9 வரும். ஓகே, அடுத்ததாக இந்த உருவத்தை எடுத்து பாருங்கள். அதே மாதிரி தான் செய்யணும். இப்போ பாருங்கள் எத்தனை வரிசை இருக்குது 3. அடிப்பகுதியிலிருந்து எத்தனையாக பிரிக்கப்பட்டிருக்கு 5. இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்வோம், நம்பர்ஸ் போட்டுக்கொள்ளலாம். 1 2 3 4 5 போட்டுக்கொள்வோம். அதே மாதிரி இந்த வரிசையிலையும் 1 தொடக்கம் 5, இந்த வரிசையிலையும் 1 தொடக்கம் 5 வரும் இல்லையா. இப்போ இதை வந்து நம்ம மொத்தத்தை கூட்டுவதன் மூலமாக இந்த இலக்கங்களின் மொத்தத்தை கூட்டும்போது மொத்தமாக 45 வரும். ஒரு வரிசையில் 15, 3 வரிசையிலையும் வந்து 45. அப்போ மொத்தமாக இந்த உருவத்தில் இருக்கிற முக்கோணிகளின் எண்ணிக்கை வந்து 45 இருக்கும். இதை நம்ம ஈக்குவேஷனில் போட்டும் காண இயலும் இல்லையா. அப்போ ஈக்குவேஷன் என்ன, எண்ணம் பிராக்கெட் n சக 1 2. அப்போ n எத்தனை 5, m வந்து 3, பிராக்கெட் nக்கு வந்து எகைன் வந்து 5 சக 1 2 வரப்போகுது. இப்போ இதை நம்ம சுருக்கும் போது பாருங்க 15 தர 3 வரப்போகுது. மொத்தம் வந்து 45. ஓகே, இப்படியும் காணலாம். எது இலகுவோ அந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணி முக்கோணிகள் எண்ணிக்கையை விரைவாக காணலாம். நம்ம எண்ணிட்டு இருக்கும்போது என்ன செய்யும், இவ்வாறான உருவங்கள் கன்ஃபியூஸ் பண்ணும். நம்ம எதை மிஸ் பண்ணினோம்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆகும். ஆனால் இப்படியே நம்ம செய்யும்போது வந்து எக்யூரேட்டான விடையை நம்ம கண்டுகொள்ளலாம். ஓகே, அடுத்த உருவம் பாருங்கள். ஒரு முக்கோணம், அதுக்குள்ள ஒரு சிறிய முக்கோணம் பதிக்கப்பட்ட மாதிரி தரப்பட்டிருந்தா இதுக்கு எப்படி காண்டிஷனா நீங்கள் இது வந்து ஈஸியாக எண்ணி பார்த்துருவீங்க இல்லையா. 1 2 3 4 5ன்னு சொல்லி. இல்லை இன்னும் அதிகமாக வரும்போது இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் பயன்படுத்துவோம். 4n சக 1 சிம்பிள் ஈக்குவேஷனா. இதை ஃபார்ம் வச்சுருந்தா என்ன செய்யலாம், என்னங்கிறது என்னன்னு சொன்னால் அந்த பெரிய முக்கோணத்துக்குள்ளே எத்தனை முக்கோணம் வந்து பதிக்கப்பட்டிருக்குங்கிறது தான் பார்க்கணும். அப்போ இந்த உருவத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை இருக்குது 1. அப்போ எண்ணுக்கு வந்து 1. அப்போ 4n சக 1ங்கும்போது 4 தர 1 சக 1 வந்து 5 விடையாக வரும். ஓகே, அடுத்த படத்தை பாருங்கள். இதில் வந்து ஈக்குவேஷனை போடுவோம். 4n சக 1 எத்தனை சிறிய முக்கோணம் வந்திருக்கு, பெரிய முக்கோணத்துக்குள்ள 1 2 இல்லையா. ஸோ வந்து 4 தர 2 சக 1 எத்தனை விடை 9. அவ்வளோதான். அடுத்த படத்தை பாருங்க. இதுக்குள்ள எத்தனை வந்திருக்கு 1 2 3. அப்போ எண்ணுக்கு எத்தனை போடுவோம் 3 போடுவோம். ஸோ 4 தர 3 சக 1 13. ஈஸியாக வந்து நம்ம விடையை போட்டுடலாம். ஓகே, அடுத்தது இப்படி உருவம் தந்து முக்கோணிகளின் எண்ணிக்கை கேட்கப்படும் போது நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. கொஞ்சம் பார்க்க சிக்கலாக தான் இருக்கும், பட் வந்து யாஃபார்ம் வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், n பிராக்கெட் n சக 2 2n சக 1 8. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் என்னங்கிறது வந்து எதுன்னு சொன்னால் இந்த வரிசைகளை நம்ம எடுத்துக்கொள்வோம். பாருங்கள் எத்தனை வரிசைகள் இருக்குது 1 2 3. அப்போ எண்ணுக்கு வந்து நம்ம 3 அப்ளை பண்ணி இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சோன்னா அது ஆன்சராக இருக்கும். ஓகேவா. இப்போ இதில் வந்து n வந்து எத்தனை 3 இல்லையா. ஸோ 3 பிராக்கெட் 3 சக 2 பிராக்கெட் 2 தர 3 சக 1 8. இப்போ இதுக்கு நம்ம சொல்யூஷன் காணும்போது 13.1 சொல்லி வரும். ஓகேவா. இதை வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம 13 எடுத்துக்கொள்வோம். முழு எண் வந்து 13. அப்போ இதில் வந்து மொத்தமாக வந்து 13 முக்கோணங்கள் இருக்கும். ஓகே, நீங்கள் அதை எண்ணி பார்க்கலாம், எண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் வந்து எத்தனை வரிசைகள் இருக்குது 1 2 3 4. அப்போ எண்ணுக்கு நம்ம எத்தனை போடுவோம் 4 போடுவோம். ஈக்குவேஷன் என்ன, n பிராக்கெட் n சக 2 பிராக்கெட் 2n சக 1 8. இப்போ இதில் அப்போ 4 போட்டோம்னு சொன்னால் எண்ணுக்கு எத்தனை விடை வரும் 27 விடையாக வரும். அதாவது 4 பிராக்கெட் 4 சக 2 பிராக்கெட் 2 தர 4 சக 1 8. இதை நம்ம சுருக்கினோம்னு சொன்னால் விடை வந்து 27 வரும். அப்போ இந்த உருவத்தில் மொத்தமாக 27 முக்கோணங்கள் இருக்குது. ஓகே, அடுத்த உருவத்தை பாருங்கள்.
ஒரு சதுரம் அல்லது செவ்வகமாக எடுத்துக்கொள்ளலாம். இதில் வந்து அதோட உச்சிகள் வழியாக நேர்கோடுகள் வரையப்பட்டு என்ன செய்யப்பட்டிருக்கு, முக்கோணிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் வந்து மொத்தமாக எத்தனை முக்கோணிகள் என்று சொல்லி கவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், நமக்கு நேரடியாக தெரிகிற முக்கோணங்கள் எது எது, 1 2 3 4. இப்போ 4 தர 2ன்னு சொல்லி எடுத்துக்குவோம். 4 தர 2, அப்போ மொத்தம் 8. அப்போ இதில் இருக்கிற முக்கோணிகளின் எண்ணிக்கை வந்து 8ஆக இருக்கும். இதை நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா 2 எண், அதாவது எண்ணுக்கு பதிலாக வந்து நேரடியாக தெரிகின்ற முக்கோணங்கள் எண்ணிக்கை, அதை நம்ம 2ஆல் பெருக்கணும்னா சரி. ஓகே, அடுத்ததான் இந்த படத்தை பாருங்கள். ஒரு செவ்வகம், இதில் வந்து அதோட உச்சிகள் வழியாகவும் அதனுடைய சமச்சீர் அச்சுகள் வழியாகவும் கோடுகள் வரையப்பட்டு முக்கோணிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து நேரடியாக நமக்கு தெரிகிற முக்கோணிகள் எண்ணிக்கை எத்தனை பாருங்கள், 8. ஓகே, 1 2 3 4 5 6 7 8. அப்போது 8 தர 2 மொத்தமாக 16 முக்கோணிகள் இந்த உருவத்தில் இருக்குது. ஓகே, அடுத்ததாக இந்த உருவத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உருவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள், 2 சதுர வடிவமோ செவ்வக வடிவமோ இணைக்கப்பட்டு முக்கோணிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், ஏற்கனவே நம்ம பார்த்தோமா தான், இந்த ஒரு சதுரத்துக்குள்ளே எத்தனை முக்கோணம், 8. இதுக்குள்ளே எத்தனை முக்கோணம், 8. ஓகே, அப்போ 8 மேலதிகமாக இன்னும் 2 கூட்டணும். ஏன் ரீசன்னு சொன்னால், இந்த 2 சதுரங்கள் இணைக்கப்படும் போது பாருங்கள், இவ்வாறு ஒரு முக்கோணம் உருவாகுது, இவ்வாறு ஒரு முக்கோணம் உருவாகுது. ஓகேவா, அதனால் 8 சக 8 சக 2, அப்போ மொத்த முக்கோணிகளின் எண்ணிக்கை 18ஆக இருக்கும். ஓகே, இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கொள்ளணும். 2 உருவங்கள் இணைக்கப்பட்டு வரும்போது மேலதிகமாக ஏதாவது முக்கோணங்கள் வந்து உருவாகுமாங்கிறதையும் கன்சிடர் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, இவ்வளவுதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.